இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் ஏசாயா 14:24. நான் நினைத்திருக்கிறபடியே நடக்கும், நான் நிர்ணயித்தபடியே நிலை நிற்கும் என்று சேனைகளின் கர்த்தர் ஆணையிட்டு சொன்னார். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் மட்டும் என்ன சொல்கிறத பார்ப்போம். நம்மளோட மனசை குழம்ப பண்ணுறது சாத்தான். கடவுள் நமக்கு சொன்ன வார்த்தையின் மீது நம்பிக்கை இழக்க பண்ணுது. நமக்கு கடவுள் சொன்ன வார்த்தையை மற்றவங்ககிட்ட சொல்லும்போது, அதாவது ஃப்ரெண்ட்ஸ்டையோ இல்லை ஃபேமிலிலையோ நம்ம சொல்லும்போது ஃபஸ்ட்டு பாசிட்டிவாக பேசுவாங்க. கடவுள் சொன்ன வார்த்தை உடனே நடக்காமல் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் நாள் ஆச்சு இன்னும் நிறைவேறாமல் இருக்குன்னா, அவங்களே நெகட்டிவாகவும் பேசுவாங்க, நம்மளையும் குழப்பி விட்டுருவாங்க. கடவுள் சொன்ன வார்த்தையே நாம் தான் தப்பாக புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி நம்மளையும் குழப்பி விட்டுருவாங்க. இது எல்லாமே நாம் கடவுள் மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உடைக்கணும்னு சாத்தான் செய்கிற வேலை. இப்படி குழம்பி தெளிவில்லாமல் இருக்கிற நம்மளை பார்த்து கடவுள் சொல்கிறாரு, நான் என்ன நினைக்கிறேனோ அது நடக்கும், நான் என்ன நிர்ணயம் பண்ணினேனோ அது நிலை நிற்கும்னு சொல்கிறாரு. அதனால் சாத்தானுக்கும் சாத்தான் அனுப்புகிற ஆட்களுக்கும் இடம் கொடுக்காம கடவுள் சொன்ன செய்வார்னு விசுவாசிப்போங்க. ஆமேன்.